இந்த நாகப்பழத்துல ஒரு நிறமி இருக்கும், ஒரு ஊதா நிறமா இருக்கும். இதுல ஆந்தோசைனின் அப்படிங்கக்கூடிய ஒரு பிக்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த நிறமி என்ன பண்ணும் அப்படின்னா தாபிதத்தை குறைக்கும் அப்படின்னு. இது நார்மலா இந்த மூட்டு வலி மட்டும் கிடையாது, எல்லா ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ்லையும் தன்னுடல் தாக்கு நோயிலும் தாபிதத்தை குறைக்க இந்த நாகப்பழம் சாப்பிடலாம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு நிவாரணியாக அந்த நாகப்பழம் செயல்படும். அடுத்து ஆரஞ்சு. ஸோ விட்டமின் சி ஃபேமிலி எல்லாமே நல்லது, குறிப்பாக ஆரஞ்சு. ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் விட்டமின் சி இருக்குது, மற்றொன்று இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலாஜன் இருக்குது. எலும்புகளுக்கும் ஸ்கின்க்கும் ரொம்ப முக்கியம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலாஜன். அதோட தன்மை சீராக வைத்திருப்பதற்கும், ஹைட்ரேஷன் நார்மலாக இருப்பதற்கும், அதோட திடகாத்திரம் சீராக இருப்பதற்கும், அதோட எலாஸ்டிசிட்டி இதெல்லாம் நார்மலாக இருக்கணும் அப்படின்னா கொலாஜன் ரொம்ப முக்கியம்.